அழகு தமிழ் உறவுகளுக்கு இனிய திருக்குறள் வணக்கங்களை இனிதே உரைக்கின்றேன். நான் உங்கள் மூவேந்திர பாண்டியன். நாளொரு திருக்குறள் வரிசையில் இன்றைய தினம் பொருட்பாலில் 40வது அதிகாரமாக உள்ள கல்வி என்ற அதிகார தலைப்பின் கீழ் அமைந்துள்ள 395வது திருக்குறளை காணப்போகின்றோம். கல்வி என்பதற்கு கல்வியின் சிறப்புகள் என்ற பொருளில் இந்த அதிகாரத்தின் தலைப்பு அமையப்பட்டுள்ளது. இப்பொழுது வான்புகழ் கொண்ட வள்ளுவர் எழுதிய 395வது திருக்குறளை காண்போம். உடையார் முன் இல்லார் போல் ஏங்கற்றுங் கற்றார் கடையரே கல்லாதவர். உடையார் முன் இல்லார் போல் ஏங்கற்றுங் கற்றார் கடையரே கல்லாதவர். இத்திருக்குறளுக்கான பொருளினை காண்போம். பொருள் உடைய செல்வந்தர் முன்பு பணிந்து நிற்கும் வறியவர்கள் போல் விருப்பத்தோடும் பணிவோடும் கல்வி கற்றவர் உயர்ந்தவராகவும் கல்லாதவர்கள் இழிந்தவராகவும் கருதப்படுவார்கள். மீண்டும் பொருள் உடைய செல்வந்தர் முன்பு பணிந்து நிற்கும் வறியவர் போல் விருப்பத்தோடும் பணிவோடும் கல்வி கற்றவர் உயர்ந்தவராகவும் கல்லாதவர்கள் இழிந்தவராகவும் கருதப்படுவார்கள். வள்ளுவரின் வழியினை பின்பற்றி வாழ்வில் வெற்றி காண்போம். வாழ்க தமிழ், வளர்க தமிழ்நாடு. நன்றி, வணக்கம்.